ஹாய் உங்க எல்லாருக்கும். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம தளபதி விஜய் அவரை பத்தி தான் நான் பேச போறேன். அவருடைய தெறி படத்தை பத்தி தான் நான் பேச போறேன். ஆனா ஒண்ணு, நம்மளுடைய பவன் கல்யாண், அதாவது தெலுங்கு ஆக்டர், ஆந்திர பிரதேஷோடைய டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண், அவரை பத்தி தான் நான் பேச போறேன். அவருடைய சினிமா ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்னன்னா உஸ்தாத் பகத்சிங் அப்படின்னு ஒரு சினிமா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சினிமா வந்து நம்ம தமிழ் தெறி படத்துடைய நம்ம தளபதி படம் தெறியோடைய ரீமேக் மூவி தான் நம்மளுடைய உஸ்தாத் பகத்சிங்ன்ற ஒரு சினிமா. அவர் வந்து பவன் கல்யாண் சார் அவர் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. டிசம்பர் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி பவன் கல்யாண் சார் பத்தி நான் பேசிக்கிறேன். அவரு இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ்ல ஒரு டெபுட்டி சிஎம்மா இருக்காரு. அவரும் சாதாரணமா நம்ம விஜய் சார் மாதிரி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய சினிமா பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, அவருடைய முயற்சி அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் சம்பாதிச்சுட்டாரு. இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ்ல பவன் கல்யாண் சாரை பத்தி பேசாத ஆள் கிடையாது. அவரை பிடிக்காத ஒரு ஆள் கூட இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் தான் நம்ம பவன் கல்யாண் சார். அவருடைய அண்ணன் வந்து சிரஞ்சீவி சார் தான் அவருடைய ஓன் பிரதர். ஆனா அவரு அதுக்கப்புறம் பாலையா சார் இருக்காரு. அவருமே அவங்களுடைய ரிலேஷன் தான். ஆனா சிரஞ்சீவி சார் பாலிடிக்ஸ் வந்திருக்காரு. அதே மாதிரி பாலையா அவரும் பாலிடிக்ஸ் வந்திருக்காரு. அதாவது பாலையானா நம்ம ஜெய் பாலையான்னு சொல்லுவாங்கல்ல, அவருமே பாலிடிக்ஸ் வந்திருக்காரு. சிரஞ்சீவி சாரும் பாலிடிக்ஸ் வந்தாரு. ஆனா எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் அவங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரிக்கே போயிட்டாங்க. ஆனா பவன் கல்யாண் சார் தான் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவையும் விட்டு கொடுக்காம, பாலிடிக்ஸையும் விட்டு கொடுக்காம, அவருடைய ஃபேன்ஸையும் சந்தோஷப்படுத்திருக்காரு. அவருடைய எண்ணம் ஏழை பாலைகளுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணத்தினால இன்னைக்கு அவர் ஒரு டெபுட்டி சிஎம் ஆயிருக்காரு. பிட்டாபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு எம்எல்ஏவா இருக்காரு. அவருக்காக உசுர கொடுக்க கூட இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சார் அவர் தான் இன்னைக்கு இந்த உஸ்தாத் பகவந்த் சிங் அப்படிங்கிற ஒரு மூவியை ரீமேக் பண்ணியிருக்காரு. அது நம்ம தமிழ் படத்துடைய ரீமேக், தெரி படத்துடைய ரீமேக் தான் அந்த சினிமா. ஆனா அந்த படமும் நல்லா ஹிட் கொடுத்துருக்கு. ஆனா என்ன, ஸ்டோரியோடைய பகவந்த் கேசரி எப்படி நம்ம ஜனநாயகன் சொல்லிட்டு ரீமேக் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரிதான் நம்ம தளபதி படம் தெரி படத்தையும் தெலுங்குல ரீமேக் பண்ணிருக்காங்க பவன் கல்யாண் சார். அந்த படமும் நல்லா ஹிட் ஆயிருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரை பகவந்த் கேசரின்றது ஒரு தெலுங்கு படம் தான். ஆனா அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி நம்ம தளபதிக்காக நிறைய டைலாக்ஸ், பாலிடிக்ஸ் பத்தின ஒரு விஷயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் தெரி படத்துடைய ரீமேக் படமான உஸ்தாத் பகத்சிங்குடைய சினிமாலையும் பவன் கல்யாண் ஃபேன்ஸ்க்காக அவருக்கு ஏத்த மாதிரி சின்ன ஒரு டயலாக்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ஒண்ணு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா ஸ்டோரி ரெண்டுக்குமே சேம் தான். அது அபிஷியலா ரிலீஸ் ஆன ஒரு விஷயம். இதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு புது விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகுறதுல நிறைய சிக்கல் இருக்கிறதுனால இன்னும் இந்த தெரி படத்தை ஜனவரி 15ஆம் தேதி ரீரிலீஸ் பண்றாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா போய் பாருங்க. நம்ம தலைவர் படம் என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கு தான் நம்மளுக்கு பொங்கல். ஆனா நம்ம யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பெரிய சினிமாவை ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா போய் பாருங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. அதே மாதிரி ஜனநாயகன் படம் என்னைக்கு வருதோ அந்த மாதிரி அப்போ நம்ம 2வது பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒரு சாதாரண ஆள் தான். ஆனா நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் ஒரு படி முன்னேற மாதிரி ஹாப்பியா ஃபீல் ஆவேன். ஸோ உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.